கடைசியா பெற்றோர்களுக்கு. அண்ணா, நாம் ஒரு வளர்ந்த மாநிலங்கண்ணா, இது நேரடியாக நான் உங்கள்கிட்ட சொல்றேங்கண்ணா, நானும் வயிறறிஞ்சு சொல்றாரு. நாம் ஒரு வளர்ந்த மாநிலம், இந்தியாவில் நம்பர் 2வது இடத்துல இருக்கிறோம், மகாராஷ்டிராக்கு அப்புறம். படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். நம்ம நடவடிக்கை அப்படியாங்கண்ணா இருக்கு. விஜய் காரில் போகும்போது பைக்கில் 100 பேர் போறாங்க, தொத்த பார்க்குறாங்க. என்னன்னா அது? உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை நீங்க தான். இறந்து போன 40 பேர்த்துக்கு அவங்கள வீட்டில் தங்கம் தான் எல்லாருமே. கணவன், மனைவி, குழந்தை, தாத்தா, பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இழந்திருக்கிறாங்க. அதனால எதற்காக இப்படி ஒரு மேலே தொங்குறது, கோயில் மேலே நிற்கிறது, மசூதி மேலே நிற்கிறது, சர்ச் மேலே நிற்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே நிற்கிறது? எதுக்கு அப்படி? உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா? ஆனந்தமா பாருங்க, டிவியில் பாருங்க, பாதுகாப்பா பாருங்க, கை தட்டுங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க? இன்னைக்கு 1 ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தாங்கன்னா நிக்கலாம். 2 பேர் என்ன தான் பாதுகாப்பு? 1 ஸ்கொயர் மீட்டர். இப்போ 100 ஸ்கொயர் மீட்டர்னா 1076 ஸ்கொயர் ஃபீட். எத்தனை பேர் நிற்கிறாங்க? 1 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள 5 பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும்? அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும், அரசு, எஸ்பி, டிசி, விஜய், அவங்க இவங்கன்னு யாரும் என்ன சொன்னாலும், கூட்டத்துக்கு வருகின்ற ஒருத்தரும் யோசிக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான். உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அது லைஃப் டைம் போச்சு. அதனால் நீங்க தயவு செஞ்சு யாரை வேணாலும் போய் பாருங்க, டிவியில பாக்குறவங்கள பாருங்க, யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க, தூரத்துல இருந்து பாருங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க? எதுக்காக பைக்ல துரத்துறீங்க? என்னது? நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை? மற்றவங்களுக்கு 10 லட்சத்துல ஒருத்தர் நீங்க, ஆனா உங்க அப்பாக்கு நீங்க மட்டும்தான், அம்மாக்கு நீங்க மட்டும்தான். அதனால அந்த இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன், தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க. கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, நாங்களும் மாநாடு போடுறோம். பாதுகாப்பா இருக்கு, விஸ்தாரமா இருக்கு, அங்க போய் நிக்கலாம்னா வாங்க, இல்லாட்டி வராதிங்க. டிவியில பாருங்க, தொலைபேசியில கேளுங்க, நியூஸ் பேப்பரை படிங்க. எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இது முதலும் கடைசியுமா தமிழ்நாட்டில் இதான் இருக்கணும். இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குனிஞ்சு நிக்கணும். அதே போல கடைசியா பெற்றோர்களுக்கு